இன்னைக்கு நமக்கு தேவைன்னா மட்டும் கோயிலுக்கு போறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வச்சிருக்கோம். அப்படி இல்லாம எப்போதுமே அந்த இறைவன் என்னுடைய செயல்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. என் செயலாவது யாதொன்றும் இல்லை தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன்னு நம்ம அதை இறைவனுடைய அந்த பிராப்தம் நமக்கு ஏற்பட்ட கொடுப்பினைங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஒவ்வொருத்தருமே அவருக்குன்னு உள்ள நேரம் வரும்போது அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை உணர்த்துறதுக்கு தான் நிறைய திருவிளையாடல்கள்லாம் வந்திருக்கு. ஒரு 7 நாழிகை மட்டும் பிடிச்சுக்கிறேன். இந்த 7 1/2 வினாடிகள் மட்டும் பிடிச்சுக்கிறேன்னு கஷ்டப்பட்டவங்கலாம் நெறைய இருக்காங்க. அந்த கதைகள் எல்லாம் நம்ம கேட்டுருக்கோம். அந்த மாதிரி நவக்கிரகங்கள் வந்து இந்த நேரத்தில அவங்க கொடுக்கக்கூடிய தவறு தண்டனைகள் கிடையாது. நம்ம செய்த வினைகளுடைய பிரதிபலன நம்ம இந்த கிரகங்கள் வழியா தான் நம்ம அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது. அதனால வரவே வராது அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த கோயிலும் கிடையாது. அப்படி வராதுன்னு சொல்லி போறதும் நமக்கு வந்து அது நடைமுறையில சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். வந்தாலும் அதை தவிர்த்து நல்ல நமக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகணும்.